ஒரு இஸ்லாமிய பெண் எப்படிதான் வாழணும்னு பேசுறோம் நாம, ஒரு இஸ்லாமிய ஆண் எப்படிதான் வாழணும்ன்றத பேச மறந்துட்டோம். வாலிபத்துல ஹிஜாப பேணி மனைவியா குடும்பத்தை வழி நடத்தி இஸ்லாமிய தாயா குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கானதுன்ற மாதிரி வாலிபத்துல தன்னோட பார்வையான காசை கட்டுப்படுத்தி மனைவி இடத்துல சிறந்த கணவரா, குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த அப்பாவா இஸ்லாமியரா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற பொறுப்பான ஒரு இஸ்லாமிய ஆண் எப்படிதான் வாழணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஆணோட வாழ்க்கை பருவம் ஆரம்பிக்கிறது அவனோட வாலிபத்துல தான். அந்த வாலிபத்துல அவன் இஸ்லாத்தை நெருங்கினா அவனோட வாழ்க்கை இஸ்லாத்தோட போகும். அந்த வாலிபத்துல அவன் இஸ்லாத்தை விட்டு தூரமாகினா இஸ்லாம் அவனோட வாழ்க்கையில இருந்து தூரமா போற மாதிரி அவனும் இஸ்லாத்துல இருந்து தூரமா போவான். இன்னைக்கு வாலிபர்கள் நினைக்கிறது என்னமோ மதரசா போற பையன் மட்டும் தான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும், அவங்க மட்டும் தான் மியூசிக் கேட்க கூடாது, போதை பொருள் பாவிக்க கூடாது, ஹராத்த பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. எதனாலனா ஒரு இஸ்லாமிய வாலிபன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மறந்து ஒரு காஃபிரான வாலிபரா வாழ்றாங்க. ஒரு இஸ்லாமிய வாலிபனோட வாழ்க்கையில இருக்க வேண்டிய முதல் விஷயம் அவனோட கண்களுக்கான ஹிஜாப் தான். ஏன்னா இன்னைக்கு வாலிபர்கள் நாம தவறு இருக்கிற அந்த முதல் ஸ்டெப்பே காஸ் அப்படிங்கிற நம்மளோட பார்வைகள் தான். இதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பெண்களுக்கான ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்க முன்னாடியே முஃமினான ஆண்களே தங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, தங்களோட மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான். அந்த பார்வைகளை தாழ்த்தி கொள்றது அப்படிங்கிறது நேர்ல பார்க்கும் போது மட்டுமே இல்லாம மொபைல் போன்ல ஸ்கிரீன்ல பாக்குறதும் ஆபாசங்களை பார்க்காம இருக்கிறதும் தான். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு வாலிபரா இருக்கிற ஆண், ஒரு கணவரா இருக்கிற ஆண், ஒரு தகப்பனா இருக்கிற ஆண் தன்னோட சகோதரிக்கு, தன்னோட மனைவிக்கு, தன்னோட குழந்தைகளுக்கு சொல்றான், நீ ஆண்களோட கண்ணியமா நடந்துக்கணும், நீ ஆண்களோட பேசக்கூடாது, நீ சோசியல் மீடியால போஸ்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண் அப்படின்ற ஸ்தானத்துல இருக்க வாலிபன், ஒரு கணவன், ஒரு தகப்பன் யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணோட ப்ரொஃபைல விசிட் பண்றான், ஃபாலோ பண்றான், லைக் பண்றான். இன்னும் எல்லைகளை தாண்டி தன்னோட சகோதரிக்கு தெரியாம, தன்னோட மனைவிக்கு தெரியாம, தன்னோட குழந்தைகளுக்கு தெரியாம ஒருத்தன் காதலே பண்றான் அப்படின்னா அது சரியா? அப்படின்னா அங்க ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பெண்கள் எப்படி ஹிஜாப பேணி தன் ஆண்களோட பார்வையில கவராம நடந்துக்கணுமோ அதே மாதிரி தான் ஆண்கள் தங்களோட பார்வைக்கு ஹிஜாப் அணிந்து மத்த பெண்களுக்கு ஈர்க்கிற மாதிரி ஃபித்னாவா வாழக்கூடாது. இது நேர்ல நடக்கிறதா கூட இருக்கலாம், இல்லனா சோசியல் மீடியால நடக்கிறதா கூட இருக்கலாம். ஏன்னா சைக்காலஜி படி ஒரு ஆண் என்னைக்குமே ஒரு பெண் தன்னை பார்க்கணும்னு நினைப்பான். ஒரு பெண்ணாக இருந்தானா தன்னை ஒரு ஆண் பார்க்கணும்னு நினைப்பான். இதுதான் சைக்காலஜி. இதையும் தாண்டி வாலிபர்கள் இந்த சுதந்திர பருவத்துல இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறது ஹராமான பழக்க வழக்கங்களாலதான். இஸ்லாத்துல ஒரு ஆணோட தலைமுடியில இருந்து காலோட விரல் வரைக்கும் அவன் எப்படி இருக்கணும், எந்த விஷயங்கள் ஆகுமாக்கப்பட்டது, எந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துல திட்ட தெளிவா சொல்லப்படுது. ஆனா ஃபேஷன் இதுதான் ப்ரோன்னு சொல்லி கரண்டை காலுக்கு கீழே ட்ரவுசர் அணிய வேணாம்னு சொல்ல மறந்துட்டோம். நபி அவர்கள் சபித்த காபிர்கள் யூதர்களை போல ஹேர் ஸ்டைல் வைக்க வேணாம்னு சொல்ல மறந்துட்டோம். இறுக்கமான பட்டுகளை கொண்ட ஆடைகளை ஆண்கள் அணியக்கூடாது, பெர்மனன்டான டாட்டூ போடக்கூடாது, தாடியை முற்றிலும் சேவ் பண்ணக்கூடாது, தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ ஹராமான விஷயங்களை மறந்தது மட்டுமே இல்லாம போதை பொருள் அப்படின்ற ஒண்ணுக்கு அடிமையாகி நான் சின்னதா தான் போதை பொருள் யூஸ் பண்றேன்னு அல்லாஹ்வும் ரசூலும் இஸ்லாமும் தடுத்த ஹராமான விஷயங்களை நார்மலைஸ் பண்றோம். இன்னும் இசை அப்படிங்கிற கூத்தாடிகளோட வார்த்தை மூலியமா என்னோட மனசு ரிலாக்ஸ் ஆகுது, என்னோட மைண்ட் அமைதி ஆகுதுன்னு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அந்த புனிதமான அல் குர்ஆனோட வார்த்தைகளை மறந்து வாழ்றோம். நபி அவர்களும் கலீஃபாக்களும் சஹாபாக்களும் செய்த தியாக வரலாறுகளை தெரிஞ்சிக்காம சினிமா கூத்தாடிகளை அவன் தான் என்னோட ரோல் மாடல்னு சொல்லி தூக்கி வச்சு வாழ்றோம். எப்படி இஸ்லாம் தடுத்த இந்த ஹராமான விஷயங்களை பண்ண ஸ்டார்டிங்கா இருக்கிறது இந்த இஸ்லாம் மார்க்கத்தோட அல்லாஹ்வுடைய வார்த்தையான குர்ஆனை மறந்தது, அல்லாஹ்வுடைய தொடர்பான தொழுகையை விட்டு விலகினதுதான். ஒரு இஸ்லாமிய வாலிபரா இஸ்லாம் சொல்ற மாதிரி எப்படி இருக்கணும்னா தன்னோட பார்வையில கட்டுப்பாடு இருக்கணும், தன்னோட வாழ்க்கையில அல் குர்ஆனும் ஹதீஸோட நடைமுறைகளும் இருக்கணும். அப்படி இஸ்லாத்தோட நம்மளோட வாலிபத்தை கழிச்சோம் அப்படின்னா நிழலே இல்லாத அந்த நாளை மறுமையில சுட்டரிக்கும் அந்த மஹ்ஷர் மைதானத்துல நிழல் இல்லாத அந்த நாள்ல இஸ்லாத்தின் பக்கம் தன்னோட வாலிபத்தை கழிச்ச வாலிபர்களுக்கு நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த வாலிபம் அப்படின்றத தாண்டி ஒரு ஆண் எடுத்து வைக்க போற மிகப்பெரிய பொறுப்பு தான் கணவன் அப்படிங்கிற பொறுப்பு. இத பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசும்போது உங்களோட மனைவி இடத்துல சிறந்த முறையில நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தன்னோட மனைவி இடத்துல சிறந்த முறையில நடந்து கொள்றாரோ அவர்தான் சொல்றாங்க. வாலிபத்தையும் தாண்டி கணவன் அப்படின்ற பொறுப்பையும் தாண்டி ஒரு ஆண் அடுத்ததை அடைய போறது தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்தை தான். அந்த மூணாவது கட்டமான அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் எதனால முக்கியம்னா குழந்தையா பிறக்கிற அந்த உயிருக்கு இந்த உலகத்தை பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இது பார்த்து வளர போறது தன்னோட அம்மாவையும் முக்கியமா தன்னோட அப்பாவையும் தான். தன்னோட அப்பா தொழுகிறாரான்னு பார்க்கும், தன்னோட அப்பா குர்ஆன் ஓதுறாரான்னு பார்க்கும், தன்னோட அப்பா அம்மாவிடத்துல நல்ல முறையில நடக்கிறாரான்னு பார்க்கும். அதனாலனா ஒரு குழந்தையோட முதல் ஸ்கூல் அவனோட வீடு, அவனோட முதல் டீச்சர்ஸ் அவனோட பேரண்ட்ஸ் தான். ஒரு குழந்தைக்கு என்னதான் பொய் சொல்லக்கூடாது, நல்லவனா இருக்கணும், மத்தவங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தை தன்னோட அப்பா பொய் சொல்றத பார்த்தா, தொழாம இருக்கிறத பார்த்தா, குர்ஆன் ஓதாம இசையில போதை பொருளோட இருக்கிறத பார்த்தா அப்ப அந்த குழந்தை கேப்சர் பண்ணிக்கிறது வெறும் வார்த்தைகளான அட்வைஸ் மட்டுமே இல்லாம ஆக்ஷன்ஸா, விஷுவல்ஸா எதான் காட்டப்படுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவான். இங்கதான் ஒரு தகப்பன் வெறும் வார்த்தைகளால மட்டும் அட்வைஸ் பண்ணாம தன்னோட
குழந்தைகளுக்கு எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டும்படி இஸ்லாம் சொல்லுது. இந்த 3 சந்தர்ப்பங்கள்லயும் ஒரு ஆண் சரியா இருந்தான்னா அதை தொடர்ந்து வரப்போற சந்ததிகளும் சரியா இருக்கும். வாலிபரா இருந்து விபச்சாரத்தையும் போதையும் இசையும் ரசித்து இஸ்லாம் தடுத்த ஹராத்த பண்ணா கணவன் அப்படிங்கிற இடத்துல மனைவிக்கு உண்மையானவனா இல்லாம மனைவியை மதிக்காம இருப்பான். அதே கணவன் ஹராத்தையும் போதை பொருளையும் மரியாதை இல்லாம குழந்தைங்க முன்னாடி நடந்தான்னா அந்த குழந்தை வாலிபத்தை அடைஞ்சா ஹராத்தை தான் பண்ணும். கணவனாக இருந்தா மனைவியை ஏமாத்தி இதே ஃபார்மட்ல ரிப்பீட்டேஷனா இந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆண் தன் ஹராத்துல இருந்து பாதுகாத்துக்கிறவனாக இருந்தா அவனோட குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாப்பவனா தான் இருப்பான். இததான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆண்கள் அப்படிங்கிறவங்க கவ்வாமுன் பாதுகாப்பாளர்கள் அப்படின்னு சொல்றான். எண்ட் ஆஃப் தி வீடியோவா இஸ்லாமிய ஒரு ஆண் எப்படி வாழணும் அப்படின்றத இந்த வீடியோல புரிஞ்சுக்கிட்டா. இந்த வீடியோ மூலமா பிரயோசனம் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்றது மட்டுமே இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது 30 நாள் 30 இஸ்லாமிக் வீடியோ அப்படிங்கிறதுல டே 4. இதே மாதிரியான இன்னும் ஒரு இஸ்லாமிய வீடியோட சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.